ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிப்பியில் நம்ம சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் 3 முட்டையை இது மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை போடையில் உடையாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு முட்டை மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. இப்போ அந்த முட்டை மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பும் லைட்டாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி 3 தான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை முட்டை போடுறீங்களோ அத்தனை முட்டையை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஓகே. நான் ஒரே டைம்லேயே 3 முட்டையும் போட்டு இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அதே ஆயில்லே ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை கையளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஆனியன் அது கூட இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து வதக்கிடுங்க. அது கூட ஒரு 1/2 தக்காளியை கட் பண்ணி அதில் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது 3 மட்டும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே ஓரளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்ட ஆம்லேட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் சூப்பரான நமக்கு மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாம்பார், ரசம், வேறு எந்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சுட சுட சாம்பாரோட இதை சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரியான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.